அடுத்து ஸ்பின் பவுலர்களுக்கான ஏலம் நடக்க போகுது. யார் முதல்ல வரப்போறான்னு தெரியல. என்னோட கணிப்புப்படி ஒருவேளை முஜிபுர் ரஹ்மான் வரலான்னு நினைக்கிறேன். வந்துருவாரா? எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்து தீபக் சஹாருக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து போயிருக்காங்க. எங்க ஜட்டால உட்காந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முஜிபுர் ரஹ்மான் தாங்க முதல்ல எடுத்திருக்காங்க. வர்றாரு பார்த்தீங்களா? சரி, இப்போ போன சீசனில் உண்மையாகவே பொலாட அளவுக்கு இல்லைனா கூட டிம் டேவிட் வந்து மும்பைக்கு ஒரு நல்ல தூணாக இருந்தார், ஒரு ஃபினிஷர் ரோலை ப்ளே பண்ணார்ல. இப்போ அவருக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு நான் கணித்தேன். ஆனால் தீபக் சஹருக்கு கிட்டத்தட்ட 10 கோடி கொடுத்து மும்பை எடுத்துட்டாங்க. 15 கோடி பேலன்ஸு, 15 கோடி இருக்குது. இதில் ஆல் அவுட்டாக அவங்களுக்கு எதிராக போகிறதுக்கு இன்னொருத்தட்ட பர்ஸ் இல்லை, அது ஒன்று இருக்குது. ஸோ டிம் டேவிடுக்கு எம்ஐ கண்டிப்பாக போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிட்டு கொஞ்சம் அவர் ஏஜ் ஃபேக்டர்லாம் கணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போன வாட்டியே அவர் கொஞ்சம் மிட் ஏஜ் பிளேயர் தான், ரிட்டையர் ஆகக்கூடிய நிலைமையில தான் அவர் இருந்தார். ஸோ பெருசாகவும் அவர் தான். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் முஜிபுர் ரஹ்மான் அன்சோல்ட் ஆயிருக்காரு. சோகமான விஷயம் தான். ஒரு சீசனில் பஞ்சாபுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு மிகப்பெரிய விலைக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க, சில பேர் போகாம இருக்காங்க. ரஷித் கான்லாம் உங்களோட ஒப்பிட முடியாது. பட் இருந்தாலும் ஆப்கான் பிளேயர்ஸ்க்கான மார்க்கெட். ரமானுல்லா குர்பாஸ் போன வாட்டி கல்கத்தாக்கு போனதாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அவர் நல்லா விளையாண்டு அவர் இல்லைங்கிற காரணத்தினால தான் ஃபில்சால்ட் எடுத்தாங்க. கடைசியில் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்கி இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய விலைக்கு போயிட்டார் ஆர்சிபிக்கு. எல்லாமே பாசிட்டிவான சைன்ஸாக இருக்கு இல்லையா? ஆர்சிபி அல்லாஹ் போறாங்க. ஓகே, ஏன்னா போன வாட்டி ஸ்வப்னில் சிங்கை வச்சு ஒரு இடையில ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க. சுயாஷ் சர்மா பிக் எப்படி பார்க்குறீங்க? அதான் போன வாட்டியே சின்னசாமியில் யாரு ஆர்சிபியை தகர விட்டாங்களோ அவங்களாம் இங்கே வாங்க, எடுப்பட்டா வாங்க, லைனில் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு முடிச்சு விட்டாச்சு. சூப்பர். இந்த பிட்டு கூட போயிட்டே இருக்கு. ஆர்சிபி வேணான்ட்டாங்க. கேகேஆர்ட்ட சுயாஷ் சர்மா போனதுக்கு இல்லை, கேகேஆருக்கு உண்மையாகவே ஸ்பின்னர்ஸ் தேவை தானே. ஏன்னா சுனில் நரேன் இருக்கிறாரு, எப்படியும் 14 மேட்சும் ஆட போகிறாரு. வருண் சக்கரவர்த்தி ஆப்வியஸாக ஆட போகிறாரு. ஸோ இதுக்கப்புறமா பேக்கப் பிளேயர்ஸாக எடுக்கிறாங்களா? ஆமாம், நீங்கள் சென்னை மாதிரி கிரவுண்டில் விளாட்ணுன்னா 3 ஸ்பின்னர் வேணும். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குங்களா? போன வாட்டி சுயாஷ் சர்மா அவங்க அப்படி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக. சரி, இப்போ முஜிபுர் ரஹ்மான் அன்சோல்டாக இருக்கார். அவர் வந்து அவரோட ஸ்டாட்டிக்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 257 விக்கெட் எடுத்திருக்காரு T20யில். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் எடுத்திருக்காரு. எக்கனாமி பார்த்தீங்கன்னா வெறும் 6 பாயிண்ட் சம்திங்காக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கிறாங்கல்ல. இப்போ ஏன் ரீட்டர்ன் பண்ணுவாங்கன்னா இவங்களை இப்போ விட்டுட்டா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் அன்சோல்டில் திரும்ப அடுத்த ரவுண்ட் வரும்போது அதே பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கலாம். சரி, இந்த இடத்துல அப்போ பேஸ் ப்ரைஸை போடுறதுல சில பிளேயர்ஸ் தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் பேஸ் ப்ரைஸ் 2 crore போட்டிருக்காரு. இப்போ இவர் 75 lakhs உள்ள வர சில டீம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது பிட் இல்லை, அடுத்த ஆகுது இல்லையா? ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. நீங்கள் அவர் எல்லா லீக்லையும் விளையாடுறாரு. நீங்கள் இப்போ அந்த அவைலபிலிட்டி அங்கே என்ஓசி எல்லாம் கொடுத்துட்டு அவர் இங்கே எவ்வளோ அவைலபிளாக இருப்பார், இங்கே டீம் ப்ரிப்பரேஷனுக்கு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் அவருக்கு செட்டில் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா? ஏன்னா பிக் பேஷில் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஓகே, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கசன்ஃபாருக்கு ரொம்ப ப்ரைஸ்க்கு போகிறாங்க 2 பேருமே. மும்பை நைட் ரைடர்ஸ் 2 பேருமே போகிறாங்க. மும்பைக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர், நல்ல ஸ்பின்னர் தேவை தான். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. யார் இருக்கா ஸ்பின்னரு? அவங்களோட கணிப்பு என்ன அப்படின்னா அன்கேப்டாக வர்ற சில ஸ்பின்னர்ஸை வச்சு போயிடலாம் நினைக்கிறாங்க. போன வாட்டியும் அதே தப்பு தான் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் இல்லை, ஸ்ரேயாஸ் கோபாலை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் அமையலை, பிளே ஆஃபுக்கு போகலை. ஸோ மறுபடியும் ஏன் ஒரு ஸ்பின்னருக்கு அவங்க போகலை? குருணால் பாண்டியாவை எடுத்துருக்கலாமே. போயிருக்கலாம். திரும்ப மறுபடியும் சென்னை பண்ண மாதிரி பழைய பிளேயரே எடுத்து வச்சுட்டீங்கன்னு ஒன்று வரும்னு யோசிப்பாங்களா? பழைய பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் பழைய பிளேயர் தானே. ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா 2020லையும் 21லையும் டேஞ்சரான சைடாக மும்பை இருந்தாங்க. அதுவும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த 2 சீசன் தொடர்ச்சியாக கப் அடிப்பாங்க. ஷார்ஜாவில் போய் அந்த கப் அடிப்பாங்க இல்லையா?
அந்த டீமை கிட்டத்தட்ட ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒரு ஆள் மிஸ்னா குவிண்டன் டிகாக் தான். எனக்கு என்னமோ மும்பைக்கு இந்த இஷான் கிஷன் ஒரு பெரிய மிஸ்ஸோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க டாப் ஆர்டர்ல இல்லாத ஒரு ஆள், இப்போ கடந்த 5 சீசனா விளையாண்டதுல ஒரு ஆள் இல்லைன்னா அது இஷான் கிஷன் மட்டும்தான். ஆமா, அது ஒரு இஷான் கிஷன் தோணுது எனக்கு. நம்ம அந்த ஒரு ரேப்பு சரியா செட் ஆகலையோங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா செம்மையா போச்சு. இஷான் கிஷான கிட்டத்தட்ட மினி ஆக்ஷன்ல 15 கோடிக்கெல்லாம் எடுத்தாங்க. அவர் வேணும் அப்படின்னு ஒத்த காலம் எடுத்தாங்க. ஆனா போன சீசன்லேயே அவங்களுக்குள்ள கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. இன்ஃபேக்ட் மும்பையிலேயே 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு டீம், ரோஹித் சர்மா டீம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஸோ அந்த மாதிரி பல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது இஷான் கிஷனோட பேச்சுக்கெல்லாம் மாறிச்சு. இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகாததுக்கு காரணமே அவருடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்துச்சுன்னு ஒரு பேச்சு வந்துச்சு இல்லையா? அதுவேளை அவங்களோட கன்சர்ன் இருந்திருக்கலாம். பிசிசிஐ கான்ட்ராக்ட் ரத்து பண்ணது இதெல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு இன்னொரு தடவை மும்பை போகணுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் அவங்கள்ட்ட இன்னும் செட் ஆகலையோ. சரி, இப்போ மும்பை போகிறாங்க, ஒரு வேளை ஆல் அவுட்டாக 6 கோடிக்கு இவருக்கு போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற காசை வச்சு டிம் டேவிட் எடுக்க முடியுமா? 10 கோடி தான் மிச்சம் இருக்கும். அவங்க எடுக்க வேண்டிய ஆளும் ஜாஸ்தியாக இருக்காங்க. இல்லை 12 பேர் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 6 பேர் எடுக்கணும். ஓகே, எனக்கு இந்த லிஸ்ட்லேயே ஒரு நல்ல பிளேயர் ஆனால் இருக்கிற ஃபண்டால் கம்மியான ப்ரைஸுக்கு போவாரோ அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது மிச்சல் சாண்ட்னர் தான். ஏன்னா தரமான பிளேயரு, சிஎஸ்கேல பல வருஷமாக ஜூஸ் கொண்டு போகிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசியில் வர்றாரு. அவர்லாம் உண்மையாகவே ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு செட்டில் வந்திருந்தாருன்னா ப்ரிஃபர்டு ஒரு ஆல்ரவுண்டராக அவர் கண்டிப்பாக எல்லா டீமுமே போயிருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் மனவேதனையான விஷயமாகவே இருக்குது. மும்பை 4.8 crores கொடுத்து கசன்ஃபர் எடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு இந்த கால்? 11ல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரு ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு வேற ஆப்ஷன் யாரும் இல்லை. அதனால ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஸ்பின்னரில் எடுத்த ஸ்பின்னர் வச்சு தான் அவங்க கரண் சர்மா இருக்காரு. பட் கரண் சர்மாவை 11க்குள்ள கொண்டு வருவாங்களா? இப்போ இவர் வந்து இந்தியன் பவுலர் கிடையாது, இவரும் ஆப்கானிஸ்தான் பவுலரு. ஸோ மும்பை எப்போவுமே ஒரு ஃபாரின் பிளேயரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக பார்த்து தான் கொண்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் 4 பேர் இல்லாமலே நிறைய மேட்ச்லாம் ஆடி இருக்காங்க. இந்த ஐபிஎல்ல ஒரு ரூல் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்லாம் ஃபாரின் பிளேயர்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வரணும். பாதி நாள் மேட்ச் நம்ம ஊரில் தான் நடக்குது மேட்சஸ் எல்லாம். அப்போ அவங்கள வந்து ஃபாரின் பிளேயர்னு சொல்லக்கூடாதுங்கிற இடத்துக்கு தான் நகர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவரை பற்றி விஜயகாந்த் கசன்ஃபருக்கு ஒரு பயங்கரமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸை பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார் பவுலிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இது வரைக்கும் 2020 ஒரு 30 விக்கெட் எடுத்தாலுமே எக்கனாமி கிட்டத்தட்ட 5 தான் வச்சிருக்கிறார். அப்படிங்கிறப்ப 2020 5 அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், நிச்சயமா 5.5 கோடி பிட்டுங்கிறது ஒரு ப்ராமிசிங்கான பிட்டாக தான் பார்க்கப்படும். இந்த அகில் ஹுசைன் இந்த வேர்ல்ட் கப்பில் நல்லா வெஸ்ட் இண்டீஸுக்கு பர்ஃபார்ம் பண்ண பிளேயர். ஸோ அடுத்ததாக அவர் தான் வந்திருக்காரு. பேஸ் ப்ரைஸ் 1.5 கோடி, 6.9 தான் எக்கனாமி. ஐபிஎல்ல ஒரு மேட்ச் விளாண்டு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 10 ரன் கொடுத்துருக்காரு. மேபி ஒரு ஓவர் தான் போட்டிருப்பாரோ. இல்லை 4 ஓவர் போட்டு 40 ரன் அன்சோல்டு தான் வரும். இல்லை, ஏன்னா இப்போ இவங்கள மாதிரி பிளேயர்ஸுக்கான இடம் இல்லை. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லா டீமே இன்னைக்கு நேற்று ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளேயிங் 11க்கு மொத்தமாக எல்லா டீமும் சேர்த்து தேவைப்பட்ட பிளேயர்ஸ் 46 பிளேயர்ஸு. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோட கணிப்புப்படி ஏகப்பட்ட அன்சோல்டை நம்ம பார்க்கலாம். ஆமாம், நேற்று அன்சோல்டு கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு அன்சோல்டு கூட. அடுத்ததா பேஸ் பிரைஸ் 2 கோடி ஆதில் ரஷீத் வந்திருக்காரு, இங்கிலாந்து நாட்டுக்காரர். ஆனால் இந்த மாதிரி பிளேயர்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, இங்கிலாந்தோட டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு பெரிய இங்கிலாந்தில் எல்லா ஃபாஸ்ட் பவுலர், இவர் ஒருத்தர் தான் ஸ்பின்னர் இருப்பார். கிட்டத்தட்ட இங்கே நேத்தன் லைன் எப்படி ஆஸ்திரேலியா வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பவுலர். ஆனால் பாவம் அவர் அன்சோல்ட் ஆகி வெளில போகிற மாதிரியான சீன்லாம் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இப்போ வார்னர் அப்படிதான் சில நாள் இருந்தார். கண்டிப்பாக இல்லை, வார்னர் அன்சோல்ட் ஆனதெல்லாம் நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ எஸ்ஆர்ஹெச் போக மாட்டாங்க தெரியும். இப்போ ஒருவேளை சிஎஸ்கே எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் டக்குன்னு ரச்சின் ரவீந்திராவும் எடுத்திருப்பாங்க, கான்வே எடுத்திருப்பாங்க. 2 பேரில் கிடைக்கலன்னா வார்னர் போயிருப்பாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஆர்சிபி போவாங்கன்னு நினச்சேன். கோலி வார்னர் ஓப்பனிங் அவர் ஒரு தடவை சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்சிபி நான் போனால் எனக்கு பிரச்சனை. அடுத்தபடியாக கேஷவ் மகாராஜா வந்திருக்கிறாரு.
இவர் தான் ஸ்பின்னர் கேட்டகரியில் இன்னைக்கு லாஸ்ட் பிளேயர். ஸோ கேசவ் மகராஜ் யாருக்கு போவார் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 unsold. நம்ம ஊர்ல இருந்து சாமிலாம் கும்பிடுவார். அப்படியா? அவர் பெரிய தன்னை அனுமார் பக்தர், நான் ராமர் கோயிலுக்கு வரணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த பிளேயர் அவர். சூப்பர். ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா 3 unsold ஆயிட்டாரு, 3 ஹேட்ரிக் அன்சோல்ட் ஆயிருக்கு. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் அன்சோல்டு, ஆதில் ரஷீத் அவரும் அன்சோல்டு, இப்போ விஜயகாந்த் இவரும் அன்சோல்ட் ஆயிருக்கிறாரு. கேப்டனுடைய பேர் வச்சிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு டீமும் எவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா பதக்குன்னு தான் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ்ட்ட 11 கோடி, பஞ்சாப்கிட்ட 10 கோடி, கேகேஆர்ட்ட 8.5 கோடி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ட்ட கிட்டத்தட்ட 6.5 கோடி அப்படின்னு எல்லாமே மிகப்பெரிய கம்மியான பர்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஆக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த நம்ம சொன்ன 1-2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸோட பிட் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாஸ் இங்கிலீஷ், அதுக்கப்புறமா வில் ஜாக்ஸ், ஸ்டீவ் ஸ்மித்து அன்சோல்டு பிளேயர்ஸுக்கான லிஸ்ட்டில் இருப்பாருங்கிறது இங்கே எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து மோர் தென் ஒரு 1 டே டெஸ்ட் மேட்ச் கைண்ட் ஆஃப் அ பேட்ஸ்மேனாக தான் அவரை பார்க்குறாங்க. சரி, இப்போ நான் சில பிளேயர்ஸ், அதாவது இன்னும் இந்த லிஸ்ட்டில் வராத சில பிளேயர்ஸை பற்றி சொல்கிறேன். அவங்க சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்சோல்டான்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்க. ஃபின் ஆலன் சோல்ட் ஆயிடுவாயிரவா? வாய்ப்பு இருக்கா? ஃபின் ஆலன் அதான் திரும்ப மறுபடியும் இந்த ஓப்பனர் ஸ்லாட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள எந்த டீம் போவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே ஓப்பனர் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஃபின் ஆலன் போனால் எனக்கு தெரிஞ்சு மும்பை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மும்பைக்கு தான் இன்னும் ரோஹித் சர்மாவோட யார் ஆட போகிறாங்கிற அந்த ஒரு டீட்டெயில் இல்லாமல் இருக்கிறது மும்பை தான். மேபி அவங்க போகலாம். இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில் சால்ட் விளாடுவார் கோலி கூட. இங்கே ஆல்ரெடி கான்வே, ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபிக்ஸ்டு. இப்படி ஓப்பனர்ஸ் ஸ்லாட்டு மெயின் டீமுக்கு எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. அப்போ இப்போ ஒரு வேளை ஃபில் சால்ட் கொல்கத்தாவில் இல்லாதனால கொல்கத்தா வேணால் போகலாம். ஓகே. மேபி ஃபின் ஆலனுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான பிளேயரை பற்றி நான் கேட்டே ஆகணும். வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலையில் அந்த ஹெட்பேண்ட் போட்டு ஒருத்தர் வருவார், சுட்டி குழந்தையோடைய அண்ணன் டாம் கரன். யாருமே எடுக்காதீங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாராவது போவாங்களா? இல்லை, போன வாட்டியே ஆர்சிபி எடுத்தவங்களை பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டாம் கரன் அன்சோல்டுங்கிறது தான் இப்போ இருக்கிற அளவுக்கான, இப்போ டீம் எடுத்த நிலையில் இருக்கிற ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஓகே. ஆல்ரெடி ட்ரை பண்ண சில பிளேயர்ஸ், ரொமாரியோ ஷெப்பர்டு இவருமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹோப் வச்சுருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு வருவார், ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிளியர் பண்ணுவாருன்னு நினச்சோம். ஆனால் பெருசாக பண்ணலையோ? ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ரொமாரியோ ஷெப்பர்டு நல்ல பிளேயர் தான். ஆனால் என்னென்னா போன வாட்டி மும்பை டீமே கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருந்துச்சு. யார் பக்கம் நிற்கிறது, 2 கேப்டன்ல எந்த கேப்டன் சொல்கிறத கேட்குறது, இந்த மாதிரி அதை முதல்ல சூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதனால மேபி அவர் தெரில போவாங்களான்னு, எவ்வளோ போவாங்கன்னு தெரில. ஏன்னா மும்பை தான் எடுக்கணும். ஓகே. மும்பை கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. சரி, இப்போ ஃபாரினர்ஸை விட்டுருங்க. இப்போ அந்த ஃபாரினர்ஸ்க்கு அப்புறமா மறுபடி சில இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வர்றாங்க இல்லையா, கேப்டு பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. குறிப்பாக இஷாந்த் சர்மா இருக்கார். இப்போ அவரெல்லாம் மேபி ஒருவேளை சிஎஸ்கே போவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குரிய பிளேயராக இருக்கிறாரு. அவர் சாய் கிஷோர் இருக்கார். இவங்களெல்லாம் சிஎஸ்கே போவாங்க. சாய் கிஷோரை எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா ஒரு சூப்பரான ஸ்பின் தமிழ்நாடு கேப்டன். ஸோ ஸ்பின் ஃப்ரெண்ட்லியான மேபி குஜராத்தே அவருக்கு போகலாம். மீண்டும் போயிடுவாங்க, மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தமிழ்நாடு 11 அப்படியே எடுக்கிறாங்க போல். ஆமாம், அப்படியே ரஞ்சி டிராஃபி டீம் எடுத்துக்கொண்டு போய் அங்கே நல்ல வேலை. ஏன்னா விஜய் சங்கரை விட்டுட்டாங்க, என்னன்னு தெரியல. 3D பிளேயர் ஒருவேளை எனக்கு ராய்டு போனதுனால மறுபடியும் 3D பிளேயர் எடுத்துருக்காங்க, இல்லாட்டி எடுக்க முடியாது. இதில் ஒரு முக்கியமான பிளேயர்னா சேட்டன் சக்கரியா. ஒரு நல்ல பவுலராக இருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பார். ஆனால் அவர் போடுற பாலை அடிக்கிறது ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. இப்போ அவர்லாம் ரொம்ப லேட்டரானு வர்றாரு. பேஸ் ப்ரைஸ் 75 லட்சம் தான். அப்படிங்கிறப்ப அவர் நிறைய டீம்ஸ் போகிறதுக்கான என்னன்னா 18 பிளேயர் 17 பிளேயர் எடுத்துட்டு யாராவது ஒரு பிளேயர் போகணுங்கிறப்ப இந்த மாதிரி பிளேயரை பேக்கப்புக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. இன்ஜுரி பேக்கப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா. இல்லை, அவர்லாம் 11 விளையாடக்கூடிய அளவுக்கு திறமையாக இருக்கிறவர் தானே. ஆனால் ஐபிஎல்ல இப்போ 2 ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வச்சு போகிறேன்னா, இல்லை இந்த ஒரு ஃப்ரெஷராக புதுசாக டெக்னிக்ஸ் இந்த T20 ஃபார்மெட்டுக்கு அடாப்ட் ஆன பிளேயர்ஸ் வச்சு போகிறேனாங்கிற அந்த ஃபேக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்மி ப்ரைஸில் எடுத்து வச்சு ஒருத்தரை நான் விளாண்டுருவேன் அப்படிங்கிற ஒரு இது இல்லைன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும்
மொயின் அலி, சாம் கரன் அப்படி நான் போய்க்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் இருக்கலாம். சூப்பர். ஸோ நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்து இந்த ஆக்ஷனில் 89 பிளேயர் சோல்ட் ஆகிருக்கிறாங்க. இதில் 33 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் சோல்ட் ஆகிருக்கிறாங்க. வெறும் 5 ஆர்டிஎம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நினச்சது ஒவ்வொரு டீமும் அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்டிஎம்ஸே பெருசாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறப்ப பார்த்து பக்குவமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த 89 பிளேயரை மொத்தமாக எவ்வளோக்கு சோல்டாக இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு தெரியுமா? சொல்லுங்கள், கெஸ் பண்ணி பார்க்கலாம். தெரியலையே. கண்டிப்பாக பஞ்சாப் பர்ஸை விட அதிகமான விலைக்கு போயிருப்பாங்கிறது தான் எல்லாரோட கெஸ் ஆகும். சும்மா கெஸ் பண்ணுங்களேன். 89 பிளேயர், அதில் பஞ்சாப் பர்ஸ் 110 இப்போ 90 வரைக்கும் போயிடுச்சு. தெரிஞ்சு ஒரு 300-350 கோடி ரூபாய்க்கு பிளேயர் சோல்ட் அவுட் ஆயிருக்கலாங்கிறது ரஃப். கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கீங்க. 550 கோடி. யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு 550 கோடிக்கு பிசினஸ் ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த ரிட்டன்ஷன் ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா தோனி கோலி எல்லாம் ஏலத்துல விட்டா அந்த ஏலம் எவ்வளோக்கு போகுங்கிறதே ஒரு இல்லை, அது ஒரு ஜாலியாக தான் இருந்திருக்கும்ல. அதுலேயும் இந்த ஸ்ரேயஸ் ஐயர் 26 கோடிக்கு போவார் அப்படிங்கிறத நம்பவே முடியல. எனக்கு என்னமோ அது வேணுக்குன்னே ஒரு ஏற்றி விட்ட மாதிரியே இருந்துச்சு. பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன், ஏற்கனவே கொஞ்சம் கேப்டன்ஷிப் எபிலிட்டி உள்ள ப்ரூவ்டு கேப்டன்சி, இன்னும் சொல்ல போனால் குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால், கேப்டன்ஷிப்னாலும் ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர். ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன் நீங்கள் அவ்வளோ விட்டுக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல. ஓகே, சரி. இப்போ டாப் பைஸை பற்றி பேசுவோம். 5 பேரை. இப்போது ஸ்ரேயஸ் ஐயர் அதில் செகண்ட் இருக்கிறாரு, ரிஷப் பண்ட் நம்பர் 1 இருக்காரு. இந்த நம்பர் 1 ஸ்பாட் எப்படின்னா பரிமாறப்பட்டிருக்கு. அதாவது நீ இங்கே வர்றியா, நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்சியும் டிசியும் மாறி மாறி அவங்களோட கேப்டன்ஸை ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? எல்எஸ்சி இந்த தடவை ஒரு பவர்ஃபுல்லாக தெரியுறாங்களா? எல்எஸ்சி பவர்ஃபுல்லாக தெரியுறாங்களாங்கிறத தாண்டி அந்த கம்பீர் போயாச்சு, ராகுலோட சண்டை போயாச்சு. இது ஏன் டீம், இதுக்கு முன்னாடி இருந்தது மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருந்துருச்சு. நான் ஏன் டீமை நான் கட்டமைக்க போகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு போனதாக தான் என்னால் பார்த்துக்க முடியுது. ஏன்னா எல்எஸ்சியில் உள்ள பிளேயர் யாரையுமே அவங்க தொடரலை. திரும்ப குருணால் பாண்டியா வெளில அமிச்சிட்டாங்க, கேஎல் ராகுல் வெளில போயிட்டாரு. ஸோ அவங்களோட 11 அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே புது டீம் பில்ட் பண்ண நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நேற்று மீம்லாம் கூட இருந்துச்சு, நீ எங்கே போயிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ட்டுக்கு கிரவுண்ட்லேயே வந்து ஓனர் திட்டுவார், அந்த அளவுக்கான டீமுக்கு போயிருக்கேன்லாம். பட் ஆனால் ஓகே, பிளே என்னன்னா, எனக்கு என்ன ரிஷப் பண்டோட டாப் பையாக இருக்கிறதுல எனக்குன்னா, ஆரம்பத்துலேருந்தே ரிஷப் பண்ட் மேலே ஒரு ஹைப் ஏறிட்டே இருந்துச்சு. ரிஷப் பண்ட் தான் டாப் பை, 30 கோடிக்கு போவார், பஞ்சாப் பர்ஸை காலி பண்ண போகிறதே பண்ட்டு தான் அப்படின்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுலாம் நிறைய பேச்சுகள் வந்துச்சு. எனக்கு என்னன்னா, சொல்லி வச்சு ஐபிஎலோட அதிகபட்ச வீரரா பண்ட்டை முடிவு செஞ்சு எடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு, ஏன்னா வெறும் 25 லட்சம் தான் பண்ட்டுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும். ஆமாம், அவ்வளோதான். அதுலேயும் வேணுக்குன்னே ஒரு 25 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காகவே கொடுத்துருக்காரு இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடியே இவர் வந்திருப்பாரு, ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருப்பாரு. ஸோ சைக்காலஜிக்கலி நம்ம பிளேயர் வந்து அவர் தான் டாமினேட்டான பிளேயரு, அதிக விலைக்கு போகணுங்கிற ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கணுங்கிறத ஏன் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே டீமில் விளாண்டவங்க. டெல்லியில் வந்து 2 பேருமே ஒன்றா விளாண்டவங்க, பண்ட்டும் ஸ்ரேயஸ் ஐயரும். அப்புறம் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரி காரணமாக போயிட்டு கொல்கத்தா போய் கேப்டன் ஆயிடுவார், இவர் இங்கே டெல்லியிலே இருப்பார். ஆமாம். இப்போ எல்எஸ்ஜி என்ன நீங்கள் சொல்லும்போதே ஒரு அது ப்ராக்டிக்கலி நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா தெரியுது. 3ஆவதா வெங்கடேஷ் ஐயர் 23 கோடி ரூபாய்க்கு கேகேஆரே திருப்பி எடுத்திருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியன்னா, நீங்கள் 16 கோடி தான் எல்லாரையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய அமௌண்ட்டு அவங்க யூஸே பண்ணல. 16 crores தான் ரசலுக்கும் போயிருந்தாங்க, அதே அமௌண்ட்டு தான் நரேனுக்கும் போயிருந்தாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் பிளேயர் 18 crore நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை எடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை, அது கௌரவ பிரச்சனைங்கிற மாதிரி தான். நம்ம கூட ரொம்ப நாள் ஒருத்தர் இருக்கான், அவனை நான் விட மாட்டேன், எனக்கு மனசு இல்லை, இன்னும் ரொம்ப நாள் காப்பாற்றி கொடுத்துருக்கான். ஸோ அவனுக்கு நான் ஒரு பிளேஸ் கொடுத்து போன வாட்டிலாம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் வெங்கடேஷ் ஐயர் தான். அவங்க பேட்டிங் லைனப்பில் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் அவர். ஆமாம், அப்படிப்பட்ட பிளேயர் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆள் ரிட்டன்ஷன் பண்ணியிருக்கணும்ல. இப்போ சுனில் நரேனுக்கும் போன வாட்டிலுக்கும் வயசாயிடுச்சு, இன்னும் 3 வருஷம் ஆட முடியும். போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க ஸ்பின்னர்ஸ் திரும்ப நான் தான் சொல்கிறேன், ரசலில் நீங்கள் ஒரு இம்பேக்ட் பிளேயராக தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாட்டிலாம் என்னென்னா, அந்த 2 ஓவரு இல்லைன்னா அந்த டெப்த்தில் இறங்கி 4 சுற்று அவ்வளோதான். இதுக்கு தான் ரசலை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெருசாக அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரில. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கொல்கத்தா ஒரு போன வாட்டி எப்படி ஆன் ஸ்டார்ட்டில் ஸ்டார்க்கு போனாங்களோ அந்த மாதிரி இந்த வாட்டி வெங்கடேஷ் ஐயருக்கு போயிருக்காங்க. இல்லை, இன்ஃபேக்ட் அவங்களுடைய பைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வெங்கடேஷ் ஐயரை
வாங்கியிருக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா பை வெங்கடேஷ் ஐயர் கிட்டத்தட்ட 23,75,00,000 வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய பை என்னவா இருக்கும்? ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு 10 கோடி 6.5 கோடி 6.5 கோடி. அதான் அங்கேயே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருச்சு. எனக்கு ஒருத்தர் தேவை அவ்வளோ கோடிக்கு, மற்ற எல்லாத்தையும் நான் 6 கோடி 5 கோடிலாம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதா தான் இருக்கும். சூப்பர். ஐபிஎல் ஆக்ஷன்லையும் இப்போ ஒரு லஞ்ச் பிரேக் போயிருக்காங்க. சூப்பர். நம்மளும் ஒரு டீ பிரேக் போயிட்டு டீயை திரும்ப அடுத்து வந்து கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.